உங்ககிட்ட இருக்கிற சும்மா இருக்கிற பட்டு புடவை நீங்க காசா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர், பூ மார்க்கெட், அரண்மனை ஹோட்டலுக்கு ஜஸ்ட் பக்கத்துல. உங்களுக்கு சிவகுரு ஸ்டோர் நாட்டு மருந்து கடைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா இருக்காங்க. இவங்க கிட்ட நியாயமான முறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்டு புடவைக்கு நீங்க வந்து காசு வாங்கிக்கலாங்க. நீங்க ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம், டைரக்ட் விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம். மார்க்கெட்ல சௌடமன் டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்குங்க. வாங்க போலாம். சார் வணக்கம். வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். நல்லா இருக்குங்க. ஓல்டு பட்டு சாரீஸ்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். சரிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க கடையை வந்து நான் வந்து பெஸ்ட் நீங்க ஸ்பாட் கேஷ் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நியாயமா தரீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தேன். கண்டிப்பா. என்கிட்ட இருக்கிற சாரீஸ் எல்லாம் ஜக்கார்ட் மார்க்கெட்ல இன்னைக்கு நம்பர் 1 ஷாப்னா ஸ்ரீவாரி பட்டு சென்டர். ஸ்ரீவாரி தான். ஸ்ரீவாரி ஸ்ரீ விநாயகா பட்டு மார்க்கெட்ல நம்பர் 1 ஷாப். இது வந்து பெர்மனன்ட் கடை. பெர்மனன்ட்ங்க. உங்களுக்கு மெயின் ரோட் பூ மார்க்கெட் பக்கத்துலயே இருக்கு. ஸ்ரீவாரி மெயின் ரோட்லயே இருக்கு ஸ்ரீவாரி பட்டு சென்டர். எங்க பிரான்ச் இருக்கு, எங்க இருக்குன்னு கரெக்ட்டா வியூவர்ஸ்க்கு கரெக்ட்டா சொல்லிருங்க சார். எங்களுக்கு வந்து பூ மார்க்கெட்ல 2 ஷாப் இருக்கு. அதாவது வந்து நெல்லை முத்து விலாஸ்க்கு நேர் ஆப்போசிட் ஸ்ரீவாரி பட்டு சென்டர் ஃபர்ஸ்ட் பிரான்ச். இங்க அமுதத்துருவி ஹோட்டல் பக்கத்துல, அரண்மனைக்கு பக்கத்துல 4 கடை தள்ளினா நம்ம ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர். இது ஒரு கடை. 2 ஷாப் தான். எங்க வேணா நீங்க வரலாங்க. எங்க வேணாலும் வரலாம். இந்த வாரிக்கு வரலாம், விநாயகா பட்டு சென்டருக்கு வாங்க. சரி. பூ மார்க்கெட்ல 2 கடை தான். என்ன பண்றோம்? பழைய பட்டு சேலை, கிழிஞ்ச பட்டு சேலைக்கு காசு தரோம். ஆமா, கிழிந்த பட்டு புடவைக்கு அதிக பணம். மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது ஸ்ரீவாரி பட்டு தான் அதிக பணம். நல்லா ஒரு பிராண்டா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம கோயம்புத்தூர்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர் வந்து பாத்தீங்கன்னா வாரி பட்டு சென்டர் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன் என்னோட சாரி. ஆனா விளம்பரத்துக்கு போட்டுட்டு இருப்பானுங்க, தங்கம் தரேன் கொலுசு தரலாம், ஏமாந்து தயவு செஞ்சு அந்த கடைக்கு போயிடாதீங்க. சரி, ஓகே. உங்க பட்டு புடவை கொண்டு வந்து உங்களுக்கு மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க அந்த அளவுக்கு வேல்யூ இருக்கு பட்டு புடவையில. நீங்க தயவு செஞ்சு குக்கர் தர்றேன், தங்க மோதிரம் தர்றேங்கிறத தவிர்த்து ஏமாறாதீங்க. எல்லாம் ஏமாத்திட்டாங்க. பட்டு சேலையை கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட் மட்டும் கேளுங்க. சரிங்க. அப்பதான் அந்த பட்டு புடைக்கு எவ்வளவு ஒர்த் இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா. அது தெரியாம நீ போய் 50,000 ரூபாய் பட்டு புடையை கொண்டு ஏமாந்து போய் வெறும் 5,000 வாங்கிட்டு வந்துடுறீங்க. அவன் 5 லிட்டர் கும்பர் பெருசா தூக்கி தலையில வச்சிடறான். நீங்க ஏமாந்துறீங்க. அந்த பட்டு புடவை விலை என்னங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு அதனால உங்ககிட்ட இருக்கிற புடவை எவ்வளவு ஒர்த் அப்படிங்கறத நம்ம ஸ்ரீவாரி பட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து எந்த விளம்பரமும் கொடுக்கல, கொலுசு கொடுக்கல, குக்கர் கொடுக்கல, தங்கம் எதுவுமே கொடுக்க மாட்டோம். நீங்க கொண்டு வர பட்டு புடவைக்கு பணம் மட்டும்தான் தருவோம். சரிங்க. நாங்க விளம்பரம் என்ற பேர்ல 50,000 பட்டு புடவை வாங்கிட்டு மத்தவங்க மாதிரி ஏமாத்தி வாங்குறதுல இது இல்ல. வெறும் 50,000 ரூபாய் புடவை வேண்டி வெறும் 5 லிட்டர் குக்கர் தந்து 5,000 கூட்டி ஏமாத்தி விட்டான். அந்த ஏமாந்து வர்றாங்க மக்கள். தயவு செஞ்சு ஏமாறாதீங்க மக்களை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்ரீவாரி பட்டு சென்டர் வாங்க, உங்களுக்கு பணம் மட்டுமே தரோம், அதிகமா வாங்கிக்கிறோம் நாங்க பட்டு புடவை. சார் இப்ப என்கிட்ட இருக்கிற பட்டு புடவைலாம் நான் கொண்டு வந்திருக்கேன். இது பாருங்க. இது எந்த மாதிரி புடவைங்க? இது வந்து ஃபுல் டிஷ்ஷுமா? அது டிஷ்யூ. ஆமாமா, டிஷ்ஷு தான். பாருங்க ஃபுல் பாருங்க, ஜருக பாத்தீங்களா? பார்டர் நல்லா போகும்ல. இதெல்லாம் அருமையான புடவைங்க. சரிங்க. இந்த புடவையெல்லாம் வாங்கிட்டு வெறும் 5,000 தான் தருவானுங்க. இந்த புடவையோட வந்து 70,000 ரூபாய் போகும். இங்க பாருங்க, ஜருகை பாருங்க. 70,000. ஆமா, இது வெறும் 5,000 கொடுத்துட்டு வெறும் 5 லிட்டர் குக்கர் கொடுப்பாங்க ஏமாந்து. தயவு செஞ்சு அந்த கடைக்கு நம்பி போயிடாதீங்க. ஏமாத்து பேர் வழி. இந்த மாதிரி புடவை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 70,000 வாங்கிக்கலாம். பாருங்க ஜருகை பாருங்க. இதெல்லாம் புயிர் உருக்குனா தங்கம் கூட வரும். எப்படிங்க சார் கண்டுபிடிப்பீங்க? ஊற உரசுவீங்களா? ஆமாங்க, உரசுவாங்க. ஏன் உரசி காமிங்க சார் எனக்கு. பாருங்க உரசி காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வெள்ளையா வரணுமா? ஆமா, இங்க பாத்தீங்கன்னா ஒயிட்டா வரும். பாருங்க பியூர் ஜருகை. இந்த புடவைக்கு வெறும் 5,000 தான் தந்து 5 லிட்டர் குக்கர் கொடுத்து பாவம் வயசானவங்கன்னு சொல்லி ஏமாத்திரானுங்க. இது 70,000 தங்கம் தர்றேன்பானுங்க 1 கிராம். அப்ப தங்கமே 10,000 தான் ஆச்சு. இது 70,000 எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு? சரிங்க சார். தயவு செஞ்சு அந்த கடைக்கு போகாதீங்க. நம்ம கடைக்கு வாங்க. நம்ம கடைக்கு வாங்க. பணம் மட்டும் தான் தருவோம், இலவச பொருள் தரவே மாட்டோம். சரிங்க சார். 70,000 70,000 ரூபாய் தருவாங்க. அடுத்த புடவை எனக்கு டக் டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு இடமே வாங்கி போட்டோம். இந்தங்க இது பியூர் ஜருகை. இங்க பாருங்க. சரிங்க. இது வந்து பியூர் ஜருகை. இது என்ன புடவைங்க சார்? இது வந்து ஜக்காடுங்க. ஜக்காடு. ஆமா பாரு, ஃபுல் ஜக்காடு. இந்த புடவையெல்லாம் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் கண்டிப்பா போகும். 60,000 ஃபுல்லாவே பாருங்க, ஃபுல்லாவே ஜருகை தான். சரிங்க. டபுள் சைடு பார்டர். இது வந்து 60,000 ரூபாய் போகுங்க. 60,000ங்க. ஆமாங்க. நெக்ஸ்ட்ங்க சார் இந்த புடவை. இந்த புடவைல காஸ்ட்லியான புடவை. தயவு செஞ்சு மக்களை ஏமாந்துறாதீங்க. எல்லாம் ஏமாத்தி இங்க கொண்டுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட கொடுத்து தெரிஞ்சுக்கங்க. அப்புறமா போய் போடுங்க. வாரியில எவ்வளவு தரேன் இருக்காங்க, நீங்க எவ்வளவு தருவீன்னு கேளுங்க. அந்த ரேட்டு கொடுக்கலாம். மறுபடியும் நம்ம ஸ்ரீவாரி பட்டு சென்டர், ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர் வாங்க. சரிங்க சார். சரிங்க. இதுங்க சார். இதுவும் ஜருகை தான். ஓகே. இது போகுமா? இது போகும். எவ்வளவுங்க?
இது வந்து ஒரு 25 போகுமா? 25 இது ஃபுல்லா ஜருகத புட்டாலாம் இருக்குது. ஓகே ஓகே பாருங்க டபுள் சைடு பார்டர். இந்த உள்ள இருக்க அந்த புட்டாவே வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 30 கிராம் எடுப்போம். 30 கிராம் 7500 ரூபா இந்த இதுக்கு மட்டும். சேரி ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. அவ்வளவு வர்த். ஆமா, இதெல்லாம் போகாதுன்னு சொல்லி வாங்கிட்டு 5 லிட்டர் குக்கரை வெறும் குக்கரை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கானுங்க. பாருங்க 25,000 வந்து பாத்தீங்கன்னா போகுது. இதுங்க சார் ரேட் எழுதிக்கிறோமா? எழுதிக்காங்க சார். ஒரு 70,000, அப்புறம் 60,000, அப்புறம் 25,000. பரவாயில்லையே, இந்த மாதிரி புடவையெல்லாம் உங்ககிட்ட இருந்தா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க சார் அக்கா இது வந்து காப்பர் புடவை. இங்க பாத்தீங்களா இது செம்படி இது பாருங்களா. இந்த மாதிரி சிகப்பு கலர் வந்துச்சுன்னா இந்த புடவை வந்து 100 ரூபாய்க்கு எடுத்துக்குவோம். 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறீங்க. நிறைய ஜருக எந்த அளவுக்கு அதிகமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுத்துருவோம். சரி 100 ரூபா தான் போகும். 100 ரூபா தான் போகும். இங்க 100 ரூபா இருக்கு. இதுங்க சார் இந்த மாதிரி கிழிஞ்சு இங்க பாருங்க, ரொம்ப கிழிஞ்சு இத்து போய் கிடக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி புடவைக்கு வந்து நல்ல காஸ்ட்லியான ரேட் தான். பாருங்க இது ஃபுல் ஜருக பாருங்க. கிழிஞ்சிருக்கு ஆனாலும் ரேட் போகுமா? கிழிஞ்சாலும் போகும். அந்த மாதிரி எலி கடிச்சனும் இது எல்லாமே இத்து போனாலும் பரவாயில்ல, இதையும் வாங்கிக்கிறோம். இந்த புடவை வெறும் 45,000 ரூபாய் போகும். 45,000 ஃபுல் பாருங்க ஜருக தாங்க. ஃபுல் ஜருக, ஃபுல்லா ஜருக. இதெல்லாம் ஏமாத்திடுவானுங்க. 10,000 கொடுத்து 5 லிட்டர் குக்கர் கொடுத்து. தயவு செஞ்சு மக்களே ஏமாறாதீங்க. நமக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க ஸ்ரீவாரி பட்டு சென்டர், ஸ்ரீ விநாயக பட்டு சென்டர் ரேட் கேட்டுட்டு போங்க. அப்புறமா போங்க. அதுக்கப்புறம் கட்டுப்படி ஆச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க. நாங்க பணம் மட்டுமே தருவோம். இலவசம் என்ற பேர்ல இந்த பொருளும் கொடுக்க மாட்டோம். சரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்ங்க சார் இது என்ன புடவைங்க? இது வந்து செம்புங்கக்கா. செம்பா? ஆமா செம்பு. பாக்குறதுக்கு பழசு மாதிரியே இருக்கு. பழசு மாதிரியே செம்பு. செம்பு தானே. இது வந்து காப்பர். இது போகாது. இது 100 ரூபாய்க்கு எடுத்துப்பீங்களா? ஆமா, இதுவும் 100 ரூபாய்க்கு தான் போகும். சரிங்க. மொத்தம் டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லுங்க சார். நீங்க கொண்டு வந்த புடவை மொத்தம் காப்பர் புடவை 2ங்க. சரிங்க. ஜருக புடவை வந்து மொத்தம் 4 புடவைங்க. எல்லாம் காஸ்ட்லியா தாங்க போட்டுருக்கோம். ஓகே ஓகே. ஜக்கார்டு டிஷ்யூ புடவை எல்லாம் இருந்துச்சுன்னா செம்ம காசுங்க. 1,80,000 ரூபாய் வச்சுங்க. என்னங்க சார் சொல்றீங்க? ஆமா 1,80,000 ரூபாய். நீங்க 1,80,000 ரூபாய் எங்க கடையில மதிப்பு போட்டா வெறும் 70,000 ரூபாய் தருவேமா. 1,10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான்? வெறும் 5 லிட்டர் குக்கரை கொடுத்து கொண்டு போங்க விரட்டி விட்டுருவான். அதுதான் நடக்கும். தயவு செஞ்சு மக்களை நானும் பல தடவை சொல்லிட்டேன், மக்கள் ஏமாற வேண்டாம். நீங்க பட்டு புடவை கொண்டுட்டு வந்து ஸ்ரீவாரி பட்டு வாங்க, நீங்க விநாயக பட்டு வாங்க, தெரிஞ்சுக்கங்க. தப்பே கிடையாது. நான் கொடுக்கற ரேட் அவங்க கொடுப்பாங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க. கொடுத்துட்டு கூட நீங்க கொடுத்துட்டு கூட வாங்கிக்கீங்க. தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். ஆமா சார், நம்பி ஏமாந்துறாதீங்க. இலவசம் என்ற பேர்ல தயவு செஞ்சு எந்த கடைக்கு போகாதீங்க. உங்களை முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கானுங்க எல்லா கடைக்காரனும். ஏமாந்து வெறும் குக்கர் தர்றேன், தங்கம் தர்றேன். எப்படிங்க தங்கம் தருவான்? அவனுக்கு கட்டுப்படியால தங்கம் தருவான் அவன். அதனால ஏமாத்துறானுங்க. விலை உயர்ந்த பட்டுப்புடையெல்லாம் வாங்கி ஏமாத்திட்டு இருக்கானுங்க, ஃப்ராடு பண்றானுங்க. அது இந்த கோயம்புத்தூர்ல 2 கடை இருக்கு, நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அங்க கடையில கேட்டுட்டு வாங்க. அதை விட புடவைக்கு 5,000 ரூபாய் சேர்த்து தர்றேன். ஆனா பொருள் எந்த இலவசம் நான் கொடுக்க மாட்டோம். நீங்க கொண்டு வர்ற கஷ்டப்பட்டு வாங்கிற பட்டு புடவைக்கு அதிக விலை கொடுத்து நாங்க வாங்கிக்கிறோம். நாங்க மில் விலைக்கு வாங்கிக்கிறோம். தயவு செஞ்சு நம்பி கொண்டு வாங்கம்மா. இந்த புடவை நாங்க வந்து என்ன பண்ணுவீங்க சார்? விலை அதிகமா கொடுத்து வாங்குறோம், மில் விலைக்கே வாங்குறோம்னா இதை வந்து நாங்களே உருக்குவீங்க, நாங்களே பார் பண்ணி நாங்களே வெளியா தயாரிக்கிறோம். அதனாலதான் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுக்குறோம். தயவு செஞ்சு விளம்பரத்தை நம்பி போயிடாதீங்க. பூ மார்க்கெட் பகுதியில 2 கடை தான் இருக்கு. ஸ்ரீ வாரி பட்டு சென்டர், ஸ்ரீ விநாயக பட்டு சென்டர். இந்த கடைக்கு வந்துட்டு எங்க வேணாலும் பெஸ்ட் பிரைஸ் தருவாங்க. நீங்க போய் ஏமாந்துடாதீங்க மக்களே. தயவு செஞ்சு சொல்றேன், மக்கள் ஏமாற வேண்டாம். இலவசத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க, நம்பி போகாதீங்க. வேற ஊர்ல இருக்காங்கன்னா எப்படிங்க சார் உங்களுக்கு? வேற ஊர்ல இருக்காங்கன்னா எங்களுக்கு போன் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நான் ஜிபே போன் பே பண்றேன். சரிங்க. நீங்க புடவை கொரியர் பண்ணி விடுங்க. ஓகே. ஆன்லைன்லயும் நீங்க குடுக்கலாங்க. வேற ஊரா இருந்தீங்கன்னா ஐயோ என்னால ஸ்ரீவாரியில பட்டு வாங்க முடியல, காசு வாங்க முடியல நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்க உங்ககிட்ட இருக்கிற புடவையை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அது போகும் போகாதுன்னு சொல்லிடுவாங்க. அதை பொறுத்து நீங்க வந்து ஆன்லைன்லயே அமௌண்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கோயம்புத்தூர்னா பூ மார்க்கெட்ல நீங்க நேரடியா வந்துருங்க. போன் கால் பண்ணிட்டு நேரா வாங்க. சாரே வந்து நீங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் சரி, உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்து எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. ஆட்டோவுக்கு நம்ம கடைக்கு வந்தா ஃப்ரீங்க. ஆட்டோவுக்கு நாங்க பே பண்ணிடுவோம். ஆமாங்க, வர்ற கஸ்டமருக்கு இன்ன வரைக்கும் நாங்க அதான் பண்ணிட்டு இருக்கோம். சமங்க சார். ஆனா இலவசம் நாங்க எந்த பொருள் கொடுக்க மாட்டோம். பிராண்ட் மாதிரி நல்லா உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. கண்டிப்பா ஸ்ரீவாரி விநாயகா இவங்களோட தாங்க. கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே வந்து உங்களோட பழைய பட்டு புடவை எந்த புடவைனாலும் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. போகும்னு சொன்னாங்கன்னா கொண்டு போட்டு அழகா வாங்கிக்கலாம். சார் எனக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? மொத்தம் 1,80,000 ரூபாய் உங்களுக்கு நான் தரணுங்க. சரிங்க. மொத்தம் 4 நல்ல விலை உயர்ந்த பட்டு புடவைக்கு 4ங்க. சரிங்க.
நீங்க 100 ரூபா வந்து காப்பர் சரி 2 சரிக்கு 200 ரூபாய், 1,80,200 எப்படி ரூபாய் சார் மொத்தம். இதெல்லாம் வந்து உண்மையா போகும் அந்த மாதிரி? உண்மையா அந்த அவ்வளவு ரேட்டு இருக்கு. போகுங்க. மக்களை ஏமாத்துறானுங்க. இதெல்லாம் காஸ்ட்லியான புடவை. நாங்களே உருக்கி பார் பண்ணி நாங்க விக்கிறோம். நாங்க எப்படி வாங்குவோம்? நீ உண்மையில நீ வெளியில தெரிஞ்சுட்டு வந்து எங்களுக்கு கொடுங்க. அவங்கள விட 5,000 ரூபாய் சேர்த்து தர புடவைக்கு. வேற என்னங்க வேணும்? 50,000 ரூபாய் புடவைக்கு நான் 55,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்குறேன். ஏன்னா நான் மில் விலைக்கே வாங்குறேன். நான் உருக்கி நான் நீங்களே பார் பண்ணிடுவோம். சரிங்க சரி. அதனால மக்களே இந்த இலவசம் என்ற போயிடாதீங்க. 50,000 ரூபாய் பட்டு புடவை. நேத்து கூட ஒரு கம்ப்ளைண்ட், 50,000 ரூபாய் புடவை வாங்கி வெறும் 5 லிட்டர் குக்கரை கொடுக்குறேன். அதனாலதான் சார் வந்து இவ்ளோ டென்ஷன் ஆறாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு ஏன்னா இது மக்கள் வந்து எனக்கு இப்படிலாம் ரொம்ப ஏமாறாங்க. சங்கடமான நிலை. தயவு செஞ்சு மக்களை ஏமாறாதீங்க. தயவு வாங்க. செஞ்சு குக்கர் தர்றேன் தங்கம் தர்றேன் எல்லாம் போயிடாதீங்க. அவன் 4 மாசம் வச்சிருப்பான், 4வது மாசம் கடையை போட்டுட்டு போயிடுவான். நீங்க அவனை தேடி நீங்க அலையணும். நம்ம ஸ்ரீவாரி பட்டு சென்டர் பர்மனன்ட் கடை. அதனால நம்பி வாங்க மக்களே. கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி. வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் நமக்கு அமௌண்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு டீ காபி எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க, சாப்பிட்டு போலாங்க. ஓகேங்க. இது வந்து இதுல வந்து 1 lakh இருக்கு. சரிங்க. மத்ததெல்லாம் ஜிபே பண்ணிடுறீங்களா? ஜிபே பண்ணிடலாம்க்கா. ஜிபே பண்ணிடுங்க. இதுல வந்து ஒரு 50,000 இருக்கு. சரி. மொத்தம் 150 கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த 2 காப்பர் கூடைக்கு 200 ரூபாயும் 150 கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து 30,200 ரூபாய் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். இதையும் பழைய பட்டு புடவை இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த மாதிரி உங்க நம்பர் சொல்லுங்க. 848950509228 ஃப்ரீயான் இருக்கும். சரிங்க. கண்டிப்பா நீங்க வந்து நீங்களும் வெளிய 30,200 ரூபாய் உங்களுக்கு அமௌண்ட் ஜிபே பண்ணிருக்கேன். சரி சரி. நீங்க மறுபடியும் உங்க ரிலேட்டிவ் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல யார்ட்ட இருந்தாலும் சொல்லுங்க. ஸ்ரீவாரி பட்டு சென்டர், ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர் பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி ஆமா சொல்லிருங்க. மத்தபடி தங்கம் தரலாம் அந்த கடைக்கு போயிடாதீங்க. குக்கர் தர அந்த கடைக்கு போயிடாங்க. அவன் 3 மாசத்தை வச்சுட்டு 3 நாள்ல கடையை தூக்கி போயிருவான். நம்பி ஏமாந்துராதீங்க மக்களே. எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க ஏமாந்தா. நம்ம கடைக்கு வாங்க. வேணுங்கிற பணம் நீங்க சொல்ற விலைக்கு நான் வாங்கிக்கிறேன். சரிங்க சரிங்க. நன்றிங்க. தேங்க்யூ சார்.